ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் PVR ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜை வந்து சேரும். இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 36 சென்ட்டு ஒரு அழகான செம்மண் நிலம். இந்த இடத்துக்கு நீர் ஆதாரமான பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான கிணறு ஒன்று இருக்குது. அது கூட நமக்கு ஒரு 5 HP இலவச மின்சாரம் வந்துடும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு பழனி 4 வழிச்சாலையிலேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட் ரோடு பேஸ்லேருந்து பஞ்சாயத்து மண்பாதையில் அமைஞ்சிருக்கு. சுற்றி வர கல்லுக்கடை கட்டி நல்லா சூப்பராக ஒரு அழகாக இருக்குது. இந்த இடத்தோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் 36 சென்ட்டு. இடம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்துடும். ரோடு பேஸ் மாதிரி மண்பாதையில் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக. இந்த இடத்துல ஓனர்ஸ் தங்குற மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஒரு போர் வசதி ஒன்று இருக்குது. தற்போதைக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் பயிர் செஞ்சுருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பைபாஸுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால நமக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அழகாக ஈஸியாக போயிட்டு நம்ம வந்துக்கலாம். திண்டுக்கல்லேருந்தே பஸ் வசதி இருக்குது. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வர்றதுக்கு பஸ் வசதி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 35 லட்சம் சொல்லுவாங்க. நேராக வாங்க இடத்து பாருங்கள். பிடிச்சனா ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் திரும்ப டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.